இந்த தைப்பூச விரதம் இந்த 48 நாள் உங்களுக்கு எதை குடுத்துச்சு, எதை எடுத்துச்சுன்றத தாண்டி ஒரு பெரிய பக்குவத்தையும், பெரிய பாடத்தையும் குடுத்துருக்கும். அது எந்த அளவுக்கு பக்குவம்னா, இன்னும் இந்த 2026 டிசம்பர் வரைக்கும் நம்ம எப்படி சர்வைவல் பண்ணோம், எப்படிலாம் நம்ம மனிதர்கள் கூட பழகணும், நம்மள சுத்தி எந்தெந்த மனிதர்கள் இருந்தாங்க, இது எல்லாமே இந்த 48 நாள் விரத காலம் குடுத்துருக்கோம். இந்த விரதமே நான் இந்த 48 நாள் விரதம் வந்து மத்த எல்லா மாசத்தையும் சேர்த்து உங்களுக்கு வழிநடத்தும். அதேபோல இந்த தைப்பூச விரத காலம்ல நீங்க எவ்வளோ பெரிய வேதனை அடைஞ்சிருந்தாலும், உங்கள யார் அவமானப்படுத்தினாலும், யார் வேதனை அடைய வச்சிருந்தாலும், இல்ல ரொம்ப உங்க மனம் நொந்து யார் பேசியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. அடுத்த தைப்பூசம் அப்போ நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க எங்க இருக்கான்னு பாருங்க. மனதை வந்து சமநிலையிலே வச்சுங்க. சமநிலையில வச்சுங்க நான் சொல்ல காரணம்னா, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அந்த சோதனை நினச்சி வருத்தம் அடையாதீங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப இன்பமாகவும் இருக்காதீங்க. இதுவும் கடந்து போகுன்ற ஒரு மனநிலை வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த 48 நாள் விரதம் முடித்தவங்களுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுங்க. அந்த ஒரு நாள் வந்து என்ன ஆனாலும் நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். சந்தோஷமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், அழுகையாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் நான் வந்து சமநிலையோடு இருக்கேன். எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்ற ஒரு பக்குவமான ஒரு நிலையை ஒரு நாள் கடைப்பிடிங்க. அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு வாரமாக மாறும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு பெரிய இயற்கையை கொடுத்த ஒரு பெரிய ரகசியம். சமநிலையோடு வாழப்படும். இயற்கையும் அப்படி தான் இருக்குது. இயற்கை வந்து எல்லாரையுமே சமமாக தான் பார்க்குது. இயற்கை யாரையும் உயர்த்தியும் தாழ்த்தியும் பார்க்கல. அவரவர் செய்த வினை அவரவருக்கு வரும். ஆனால் ஒரு சில வினைகள் மட்டும் நம்ம லாஸ்ட் பர்த்டே கண்டினியூட்டியாக வருது. ஸோ இந்த தைப்பூசம் விரதம் இந்த ஒரு பெரிய பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன்.